Hi friends, welcome to JSN Cell Service. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேமேஜ் ஆன வாழை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போல போகலாம். இந்த வால் இது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ட்ரெஸ் ஆங்கர் மாட்டுறதுக்காக ஆணி அடிச்சிருந்தோம். அது ஆணி ஒழுங்காக இருங்கிறதுனால அப்படியே செவர் ஃபுல்லாக பேர்ந்து வந்துருச்சு. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம ஒயிட் சிமெண்ட் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துப்போம். சின்ன டேமேஜ்ன்றது நம்ம ஒரு கம்மியாக ஒரு 50 கிராம் எடுத்துப்போம். இதை எடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிப்போம். அந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம கவரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பவுட்ரு மாதிரி இருக்குது. இதுதான் ஒயிட் சிமெண்ட்டு. நம்ம ஒரு பவுல் மாதிரி எடுத்து நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த சிமெண்ட்டை கொட்டி நம்ம நல்லா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அது கொஞ்சம் கொட்டினா போதும். நம்ம அந்த 2 ஹோல்ஸ் 3 ஹோல்ஸ் அடிக்க தேவைதான். கொட்டியாச்சு நல்லா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அதிகமாக தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ண வேணால் ஒரு கொலாய்டல் ஃபார்ம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். கொலாய்டல் ஃபார்ம்னால் ஒரு பஞ்சாமிர்தம் பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதிகமாக தண்ணி இருந்தாலும் ஒட்டாது. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லை நம்ம கட்டி கட்டியாக ஆயிரும். பவுட்ரு மாதிரியே கட்டி கட்டி நிற்கும். நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரையும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே. ஓகே, நமக்கு தேவையான பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் மாதிரி எடுத்துப்போம். நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக ஒரே ஈவனாக வரும். கையில் அது மாதிரிலாம் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணுவோம். இப்போ அந்த ஹோல்ஸ் நம்ம தண்ணி மாதிரி ஸ்ப்ரே பண்ணிப்போம் ஒரு ஈர பதத்துக்கு. அப்போ தான் அந்த பேஸ்ட் ஓட்டுறதுக்காக நல்லா தண்ணி மாதிரி பண்ணி ஊற விட்டுருவோம் அந்த செவுத்தை. இப்போ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம அந்த பேஸ்ட்டை அள்ளி அந்த ஹோல்ஸில் வச்சு நல்லா நம்ம பூசுவோம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய ஒவ்வொரு கோட்டிங்காக மேலே அடிச்சுப்போம். இப்போ நம்ம ஈரப்பதத்தில் இருக்குள்ள நம்ம திரும்ப திரும்ப அது மேலே அடிச்சிருந்தால் அது ஷேப் மாறிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காய விட்டு ஒவ்வொரு கோட்டிங்காக நான் மேலே அடிச்சிடுவோம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் எப்படி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு. ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை பேஸ்ட் போட்டு நல்லா அந்த ஹோல்ஸ்லாம் அடித்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் பெயிண்ட்டோ அந்த பெயிண்ட் அடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.